Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. சமோசா வந்துருச்சா? இன்னும் வேகல. ஒண்ணே டேஸ்ட் பண்ண கூட என்னால பசி தாங்க முடியல. இங்க பாரு வீங்கனவாயா, தேவையில்லாம டென்ஷன் பண்ண கூடாது. அதனால தான் நான் வீட்ல எப்பயுமே உனக்காக பயந்துகிட்டு சமோசா செய்யறது கிடையாது. அடுப்புல வேகமாத என் வயித்துல வேகணும்னு சொன்னா எப்படிடா உனக்கு தர முடியும்? போடா இங்க இருந்து. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா சுட சுட எண்ணெய் எடுத்து ஊத்திரும். போயிடு அந்த பக்கம். என்னமா வாசனை வருது? வாங்க பத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாப்போம். எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. என்னோட மூளையில ஒரு அருமையான ஐடியா உதைச்சிருக்கு. என்கிட்ட வாங்க, நான் சொல்றேன். பாஸ் பாஸ், நம்ம பேங்க்ல இருந்து 20 கோடி ரூபாய திருடிட்டு வந்திருக்கோம். அந்த சிங்கம் நம்மள தேடி வந்துகிட்டு இருப்பான். நான் சொல்றது கேளுங்க, நாம இங்க இருந்து ஓடி போயிடலாம் பாஸ். சிங்கம் சார் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாரு, ஆனா இங்க வந்து தேட மாட்டாரு. அதனால நம்ம முதல்ல சமோசாவை தின்னுட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஊருக்கு ஓடி போயிடுவோம். இதுதான் என் புது ஐடியா. இது இப்ப டீடைலா சொல்றேன், கேளுங்க. சீக்கிரமா சமோசா கொண்டாந்து வைடா. அடே, ஆக்க பொறுத்தது ஆற பொறுக்கணும்டா. இருடா, நீ வச்சிருக்கிறது வயிறா இல்ல வேற ஏதாவது பெரிய பானையாடா? இப்பதான் சுட்டு கொடுத்த அதுக்குள்ளேயேடா தின்னுட்ட. உனக்கெல்லாம் என்னடா வயிறு? மண்டப்பையில சீக்கிரமா சமோசா கொண்டாடா. எவ்வளவு நேரம் வேகும்? அது எனக்கு பசிக்குதுடா. அடே, சும்மா வயிற்றேசல கொட்டாதடா. இப்பதானடா 20 சமோசா சுட்டு கொட்டின, அதுக்குள்ள தின்னு முடிச்சிட்டியாடா நீ? என்னடா சொல்ற மண்டப்பையில? இது வரைக்கும் நான் ஒரு சமோசா கூட சாப்பிடல. நீ என்னடா 20 சமோசா சாப்பிட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்க சோம்பேறி? டேய், நீ என்னடா சொல்ற? இப்பதானடா என் கையால 20 சமோசா சுட்டு எடுத்துட்டு வந்து அங்க வச்சேன். மறந்துட்டியா? என்னது? என்னோட 20 சமோசாவை எந்த சோம்பேறியோ சாப்பிட்டு போயிட்டானே. டேய் மண்டப்பையில, நான் ஒரு சமோசா கூட சாப்பிடல. ஏன்டா இப்படி போய் சொல்ற? இது எவனோ வெளியில இருந்து நல்ல வேலையை பாக்குறாங்க மோட்டோ. நிச்சயமா சொல்ற, 2 தடவை சமோசாவை ஆட்டையை போட்டு தின்னவன் 3வது தடவை நிச்சயம் வருவான். இப்ப அவன் சாப்பிட போறது சமோசா இல்ல, வேற ஒரு ஐட்டம். வெயிட் அண்ட் see. நீங்க எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வந்து படுத்திருக்கீங்க? மோட்டு பத்லு, சீக்கிரம் ஏன் கூட வாங்க. ஜான் பேங்க்ல இருந்து 20 கோடி ரூபாவை கொள்ளை அடிச்சுக்கிட்டு போறான். நான் அங்கதான் பக்கத்துல என் ஆபீசர்ஸ்க்கு பரையீடு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல நான் பார்த்தேன் அவங்க என் கல்லிய மண்ணை தூவிட்டு போயிட்டாங்க. முதல்ல எங்க வீட்டுக்குள்ள புகுந்து 20 சமோசா திருடவன பிடிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த 20 கோடி பணத்தை திருடவனும் பிடிக்கிறேன். ஓகேவா? மோட்டோ, சமோசாவை எப்ப வேணும்னாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம்டா. ஆனா 20 கோடி பணம், அதுவும் மக்கள் பணம். அந்த தண்டனை கட்டான பிடிச்சே தீரணும்டா. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனே தெரியல. இன்னைக்கு சமோசா சாப்பிட முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு சமோசா சாப்பிடாம எனக்கு தூக்கமே வராது. சரி வாங்க போலாம், வேலையாவது பாப்போம். பத்து வாங்க பாரு சாணு. ட்ரெயின்ல எஸ்கேப் ஆகுறோம். சீக்கிரமா பக்கத்துல போட்டு ட்ரெயின் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ட்ரெயின் ரொம்ப தூரத்துல இருக்கு. அதனால நாம இந்த கயிறோட உதவியால அந்த ட்ரெயின் பக்கத்துல போயிடலாம். சிங்கம் சார், நீங்க தான் உண்மையான இந்தியன் போலீஸ். உங்களுக்கு சல்யூட் பண்றேன். ஐ சல்யூட் சார். ஆஹா, நடுவுல கம்பிடா. பாய் பாய் மோட்டு பத்லு. அத பாவி.
நாம போட்ட திட்டம் பாழா போயிடுச்சு. இப்போ வேற ஏதாவது பண்ணணும். டாக்டர் ஜட்கா சார், உடனே உங்க பிளேயிங் காரை எடுத்துட்டு மதுரை டு திருநெல்வேலி போற வழியில இருக்கிற ரயில்வே ட்ராக் பக்கத்துல வாங்க. ஓடாதே தானே வா, ஓடியாதே தானே வா, வாடா. சீக்கிரமா அந்த ட்ரெயின் கிட்ட போங்க. அட பாவிங்களா, இருக்கடா, நானும் ஏறிக்கிறேன். பார்த்தாலும் உங்களுக்கு தொங்குறதே புலப்பா போச்சு. சரி, நாம எப்போதான் ட்ரெயினுக்கு மேல போக போறோம்? ஏன் இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கீங்க? அட என்ன பண்ணீங்க? ஒரு தடவை ட்ரெயினுக்கு முன்னாடி போன்றீங்க, அப்புறம் மேல போன்றீங்க. நான் எந்த பக்கம் தான் போறது சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு பக்கம் போக சொல்லுங்க. டிரைவர் தம்பி, ஏதாவது ஒரு பக்கம் போப்பா. அங்க பாருங்க, பறக்கிற கார்ல திருட்டு பசங்க வந்துட்டாங்க. அவனுங்க எப்பவுமே இப்படிதான் பறந்து வந்து எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு காத்தோட காத்தா கலந்து போயிடுவானுங்க. இவனுங்க திருட்டு பசங்க. இந்த திருட்டு பசங்க இங்க எப்படி வந்தாங்க? இப்ப நாம என்ன பண்றது? அடிங்க அடிங்க எல்லாரும் நல்லா அடிங்க. சொன்னா கேளுங்க, வேண்டாம். உள்ள அந்த குட்டா பையன் திருடன் இருக்கான். அவனை உள்ள வச்சுக்கிட்டு எங்களை ஏன்டா கல்லறை அடிக்கிறீங்க? சோம்பேறிகளா. காப்பாத்தியே ஆகணும். இப்ப கீழே வந்த உன் தண்டனை கட்டான கண்ணை பிடிக்கி கீழே போட்டுருவேன். பாத்தீங்களா எப்படி மிரட்டுறாங்கன்னு பாருங்க. அவங்க மட்டும் ட்ரெயின்குள்ள வந்தாங்க, நம்ம கிட்ட சல்லி பைசா கூட மிச்சாது. ஏய், இப்போ என்னடா பண்ண போறீங்க? முடிஞ்சா வந்து மோதி பாருங்கடா. ஏய், ஏய், என்ன இதெல்லாம்? ஒரு வழியா தான் இருக்கு. சார் வாங்க வாங்க சார், நீங்களும் எங்க சிங்கம் சாருக்கு ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது. என்னமோ நீங்க தாவி குதிக்கிறீங்க. உங்க கிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கணும் சார். ஓகே ஓகே. புருஷனுக்கு மாட்டியா? சீக்கிரமா எங்களை அப்படியே மேல தூக்குடா. ஆஹா, என்னோட மூளையில இப்போ ஒரு அருமையான யோசனை வந்திருக்கு. பாஸ் பாஸ், உங்க அருமையான யோசனையை நீங்களே வச்சுக்கோங்க. ஏன்னா அங்க பாருங்க, மோட்டுவா பட்டுவா புயல் வேகத்துல வந்துட்டு இருக்காங்க. வாவ், என்னமா ஸ்டாண்ட் பண்றாயா? கை தட்டுங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? எல்லாரும் கை தட்டுங்க. அவங்க நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு போக தானே வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து ஏன் நம்ம கை தட்டணும்? நான் சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் கை தட்டி பாருங்களேன். அவங்களால இங்க வரவே முடியாது. கை தட்டுங்க. மோட்டோ, மக்கள் எல்லாரும் உன்னை பாராட்டுறாங்க. நீ அவங்களுக்கு நன்றி கூட சொல்ல மாட்டியா? தேங்க்ஸ். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அத கதவுலே டாக்டர் ஜட்கா, அங்க பாருங்க டனல். ஏன் 20 வருஷம் சர்வீஸ்ல இப்படி நடந்ததே இல்லையாப்பா? போட்ட பத்தலும் ட்ரெயின் மேல குதிங்கப்பா, சீக்கிரமாப்பா. ஓட்டு பத்து எங்க இருக்கீங்க? நான் இருக்கோம். பூச்சலிக்க மாட்டேயா? இருங்க வரேன். அடுத்து நானா? அப்பா, ஓகே ஓகே, ஓவர்தான். ஓட்டு பத்து போங்க, போய் ஜான புடிங்க. திஸ் இஸ் மை ஆர்டர். பாத்தீங்களா, அந்த திருட்டு பசங்க மறுபடியும் வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது? இவங்க என்ன பண்ணுவாங்க? கடவுளே, நீதான் இங்க எல்லாரையும் காப்பாத்தணும். திருட்டு பசங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கிட்டே திருட வருவீங்க? என்ன தைரியம் உங்களுக்கு? இனிமே திருட வருவீங்களா இந்த பக்கம்? திருட்டு பசங்களா? இனிமே திருடுறத பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது. போலீஸ்ல மாட்டி கொடுக்குறேன் பாருங்க. சும்மா விடுவேன்னு நினைச்சீங்களா உங்களா? ரொம்ப வேகமா அடிக்கிறாங்கடா. ஏய், ஏய், அக்கா, அக்கா, வேணாக்கா. இந்த அக்கா பாரு, இந்த மேக்கப் போட்டு எத்தனை அடிக்கிறாங்க. சும்மா விட மாட்டேன் ஜானை பிடிக்கிறதுக்காகத்தான் நாங்க இங்க வந்தோம். இத புரிஞ்சிக்காம இந்த அடி அடிக்கிறீங்க. ஆட்டையை போட்டது அவங்க, அடி வாங்குறது நாங்களா? அவங்க என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா? 20 கோடி ரூபாய் பேங்க்ல இருந்து ஆட்டையை போட்டு வந்திருக்காங்க. அது அம்புட்டும் உங்க பணம் தான். அவனை பிடிக்க வந்து இந்த அடி அடிக்கிறீங்களே, இது நியாயமா இருக்கா? திருட்டு பசங்க பேச்ச கேட்டு நல்லவங்களை தப்பா நினைச்சிட்டோமே.
யாரும் அசையாம எல்லாரும் அப்படியே நில்லுங்க. பெரிய துப்பாக்கி வீரர் இவரு. என்னடா இதெல்லாம்? போடுறா அவனை. தூக்கி போடுறா. வச்சு எடுத்துறேன். இன்னைக்கு துவம்சம் பண்ணிடுறேன் அவனை. டேய் குட்டப்பையலே, உன் கூட இருக்கிற 2 பேருக்கும் சொல்லிக்கிறேன். நானும் சொல்லிக்கிறேன். டேய், முதல்ல அந்த ஜானை நாங்க எப்படி அடிச்சோமோ அந்த மாதிரி புரட்டி அடிக்கிறீங்க. இல்ல எல்லாரும் சேர்ந்து உங்களை அடிப்போம். ஆரம்பிங்க. என்ன பண்றீங்க? எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க. தெரியாம தப்பு பண்ணிட்டோம். சாரி, மன்னிச்சிடுங்க. சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதான் சொன்னேன் இல்ல, இம்பாசிபிள். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.